கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் வளமை போல ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு ரட்சகரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ராஜா ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையினால் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எடுத்த ஓட்டத்தை கர்த்தாவே உமக்கு பிரியமாய் ஓடி முடிக்க கற்றுத்தருகிற நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா ஆண்டவரே, இந்த நாளும் உங்களுடைய கிருபை எங்கள் மீது கடந்து வருவதாக. ராஜா உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும். ராஜா ஆண்டவரே, அதற்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே இன்னும் அதிகமாய் கடந்து வர கிருபை செய்த வேண்டும். அதை நீங்கள் செய்கிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உன்னதமானவருடைய ஆவியானவர் எங்களை பொறுப்பேற்றுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையை ஆசீர்வதித்து தருகிறதற்காக நன்றி அப்பா. இயேசு என்னும் இனிய நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு அவருடைய வேதத்தின் ஊடாகத்தான் உண்டாகின்றது. அந்த வேதத்தை நாங்கள் தினமும் வாசிக்கிறோம், வாசிக்கிறதை நாங்கள் தியானிக்கிறோம். தியானிக்கிறதுக்கு மேலாக கர்த்தர் தாமே நம்மை போதித்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவன் இப்படியான ஒரு நிலைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை வைத்து நாம் கர்த்தரை அறிகின்ற அறிவிலே வளர்ந்து வருக தேவனுக்கு பிரியமானவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்க அப்பா நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே உண்மையோடு கூட அவரை சேர்ந்தவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மனிதனுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் அவர் எழுதி தந்த வேதத்திலே நாங்கள் கவனம் செலுத்துகின்ற பொழுது நாங்கள் உண்மையாகவே கர்த்தருக்குள்ளாய் எடுத்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். உலகத்தினுடைய காரியங்கள் நம்மீது அநேக குப்பைகளை கொட்டி வைத்திருக்கிறது. அந்த குப்பைகளை எல்லாம் தூக்கி எறிகிறதா இருந்தால் கர்த்தருடைய வசனம், ஆண்டவருடைய வசனம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த வசனம் நமக்குள்ளே வந்து விட்டால் நமக்கு உண்மையாகவே வெளிச்சம் உண்டாகிவிடும். ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்ன, நடக்க போறவைகள் என்ன, முன்பு நடந்தவைகள் என்ன, இனி நடக்க போறவைகள் என்ன, எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அது ஜீவிக்கிற வசனம். ஹல்லேலூயா. அந்த வசனம் ஜீவன் உள்ளதாய் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டபடியால் தான் வசனத்தை கேட்டு வசனத்துக்குள்ளாய் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளே கடந்து வர தேவன் கிருபை செய்கிறார். நானோ நீங்களோ பிறக்கும் பொழுது வேதத்தோடு பிறக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து அதற்கு பிற்பாடு அந்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்தோம். என்றால் எல்லாரும் உலகத்திலே பிறக்கிறது போல நாங்கள் பிறந்தோம். ஆனால் நம் வீடு தேடி வந்து சில சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுது நாங்கள் அவர்களோடு எங்களுடைய காரியங்களை குறித்து பேசி இருக்கிறோம். அதற்கு மேலாக அவர்கள் தேவனுடைய வசனத்தை குறித்து எங்களோடு பேசி எல்லாம் சரி, ஆனால் சரியானதும் உண்மையானதும் அழியாததுமான ஒன்று என்று கேட்டால் அது தேவனுடைய வசனம்தான் என்பதை அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். அல்லேலூயா. ஆனபடியால் அந்த காரியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளோம், அது சரியா என்பதை ஆராய்ந்து கொள்ளோம். தேவனுடைய வசனம் எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது. அந்த வசனத்தினாலே தான் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ந்து பெறுகிறோம். அதனாலே தான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். நாங்கள் மற்றவர்களைப் போல எல்லாத்தையும் நம்புவதில்லை. எவர் என்னத்தை சொன்னாலும் நம்ப மாட்டோம். வேத வசனம் என்னத்தை சொல்லுதோ அதைத்தான் நம்புவோம். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஏனென்று கேட்டால் உலகத்தோடு நாங்கள் ஏமாந்து போய்விடாதபடிக்கு, உலகத்தோடு நாங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு, தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவனுள்ள கூட்டமா இந்த உலகத்திலே ஜீவித்து அவர் அண்டையிலே போய் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆகவே அந்த திட்டத்துக்கூடாக தேவனங்களை வேறு பிரித்தார். வேறு பிரித்து அவரோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஆச்சரியமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்று கேட்டால் அவர் சொல்லுற காரியங்களை கேட்கின்ற பொழுதே நமக்குள் ஆச்சரியம் உண்டாகிவிடும். என்றால் இப்படியாய் சொல்லுகிறாரே, இதனுடைய அர்த்தம் என்ன என்ற கேள்வி நமக்குள்ளே வரும். அப்படி வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை தேடி தேடி வாசிக்கின்ற பொழுது அந்த வசனத்துடைய வெளிச்சம் நமக்குடைய இருதயத்திலே பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் அதை குறித்ததான காரியங்களை வேதத்திலே எழுதி தந்திருக்கிறார். அவை அப்படியாகத்தான் கர்த்தரை அறிகின்ற அறிவிலே நாங்கள் வளர்கிறோம்.
மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை செய்வதல்ல, நாங்களும் எங்களுடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து இது சரியோ பிழையோ என்பதை நிதானித்து நாங்கள் இந்த காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். உதாரணமாக பாருங்கள், அந்த காலத்திலே கூட அநேகர் ஜீவித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு பக்தன் இப்படியாக சொல்லுகிறார். நாங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 27:4 வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. ஆனால் இவர் சாதாரண ஆள் இல்ல, இவர் ஒரு அரசன். இஸ்ரவேலுக்கா அரசனாக இருக்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்றாராம், தான் எங்கே போயிருக்க விரும்புகிறார்? அரண்மனையிலே இல்லை. அரண்மனையில இருந்தால் நல்ல பாட்டுகள் மேளதாளங்கள் அதுகள் எல்லாம் இருக்கும். அவர் அங்கே இருக்க விரும்பவில்லை. அவர் என்ன சொல்றார் என்றால், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதே ஆசைதான் எங்களுக்கும் இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை வெளியிலே அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில். அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் கடந்து வர கர்த்தருடைய வார்த்தைகள் தான் எங்களை உண்மையாகவே சரியாக்கி அதற்குள்ளா எங்களை நடக்க வைக்கிறது. இல்லை என்றால் நாங்களும் உலகத்தில் உள்ளவர்களைப் போலதான் எல்லாவற்றையும் நம்புவோம், எல்லாவற்றையும் பேசுவோம், எல்லாவற்றிலும் நாங்கள் கலந்து கொள்வோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை என்ன செய்திருக்கிறது? நம்மை வேறு பிரித்திருக்கிறது. அவருக்கென்று வேறு பிரித்திருக்கிறது. அவருக்கென்று நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கின்ற பொழுது கர்த்தர் அந்த ஜீவியத்தை நமக்காக எங்களை பலப்படுத்தி அந்த ஜீவியத்தை செய்து முடித்து அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் வரையிலே அவர் காத்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனோடு சேர்ந்திருக்கிற நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனோடு கூட இணைந்திருந்தால் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களை அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் அடையாளங்களாலும் வழிநடத்தும். ஏனென்று கேட்டால் அவர் ஜீவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் காண்கிற தேவன். அவர் நம் சத்தத்தை கேட்கிற தேவன். ஆனபடியால் நாம் கூப்பிடுகின்ற பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவை அளித்து என்ன காரியத்துக்காக நாங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த வேளையிலே அவர் அதற்கு பதிலை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவை இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை உண்மையாவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது வியக்க வேண்டியிருக்கும். ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 16 அவன் செவி கூடாமல் போனான். இதை வாசிக்க மத்தேயு 18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. இதை யாருக்கு அவர் சொல்லுகிறார் என்றால், அவரை பின்பற்றுகிற ஒரு சீஷனுக்கு சொல்லுகிறார். நாங்களும் இன்றைக்கு ஆண்டவருடைய சீஷர்களாய் அவருடைய போதனையை பின்பற்றுகிறோம். அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதற்குள்ளாக எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. உன் மேல் என் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உண்மையாகவே மகிமைப்பட முடியும். அந்த நேரத்திலே இது என்ன சொல்லுகிறார்? சபை என்ற உடனே நமக்கு பெரிய கட்டிடங்கள் அதுகள் இதுகளைத்தான் நாங்கள் யோசிப்போம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன். இன்றைக்கு நாங்கள் சபையாய் கட்டப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழைகளை ஒப்பு கொடுத்தோமோ அத்தனை பேரும் சபையின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவ்வளவு பேரையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கு சபையாய் கட்டி இருக்கிறார். ஆனபடியால் நாங்கள் சொல்லலாம், நாங்கள் தான் அவர்கள். பேதுருவுக்கு மாத்திரம் அதை அவர் சொல்லவில்லை, சீஷர்களுக்கு சொன்னார் என்றால் நமக்கும் தான். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார் என்றால் அது அவர்கள் மாத்திரம் பின்பற்றுவதல்ல, நாங்களும் பின்பற்ற வேண்டியது. ஏனென்றால் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறதுக்கு அவருடைய வார்த்தையின்படியே நாங்கள் செய்கின்ற பொழுதுதான் இந்த உண்மையான நிலைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர முடியும். இல்லை என்றால் நாங்களும் மற்றவர்களைப் போலதான் ஜீவிப்போம். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதால இந்த கல் என்ற காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் என்ன சொல்றார்? பேதுரு என்றால் ஒரு துண்டு கல். என்ன?
துண்டு கல்லுகளை ஒன்றா சேர்த்து என்ன செய்கிறார்கள்? கட்டிடங்களை கட்டுகிறார்கள். நம்மை ஒன்றா சேர்த்து என்ன செய்தார் தேவன்? ஜீவனுள்ள தேவாலயத்தை கட்டினார். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், அவருக்கென்று வேறுவிக்கப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாய் ஜீவிக்கிற இந்த ஜீவியத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே ஒரு மனிதன் அல்ல, பலர் நாங்கள் இணைந்து தேவ ஆலயமாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். இது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தின்படிதான் நாங்கள் கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் இணைக்கப்பட்டு இன்றைக்கு தேவ ஆலயமாக அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நிலைக்குள்ளாய் நம்மை கொண்டு வந்து தேவன் நடத்தி இருக்கிறார். சபைக்கு போறோம் என்றால் எங்க போறீங்க என்று கேட்டால் ஒரு இடத்தை செல்வோம். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீங்கள் தான் ஜீவனுள்ள சபை. ஹல்லேலூயா. யார் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. இவர்கள் ஒன்றாய் இணைக்கப்பட்டு இவர்கள் ஆராதனை செய்கின்ற இடத்திலே கர்த்தர் வந்து விடுவார். ஹல்லேலூயா. இதனாலே தான் அவர் சொன்னார், நீங்கள் தேவனுடைய சபையாய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு கூடாகத்தான் என்னுடைய மகிமை வெளிப்படும். எங்கே தேவ மகிமை வெளிப்படுகின்றது? தேவ ஆலயத்திலே வெளிப்படுகிறது. தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. தேவனை நோக்கி எடுக்கிற ஜெபங்கள் நிறைவேற்றப்படுகிறது. எங்களுடைய வேண்டுதல்கள் சந்திக்கப்படுகிறது. ஆனபடியால் தேவனுடைய ஆலயமாகிய நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே சேர்ந்து இந்த காரியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கர்த்தரே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறார். ஏனென்றால் அவர்தான் ஜீவனுள்ள கல். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறபடியால் அவரிடத்தில் சேருகிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். அதாவது நஞ்சு ஒன்றுக்குள்ள இருந்துன்னா அந்த நஞ்சோடு ஒரு காரியத்தை நாங்கள் சேர்த்து விடுவோமா இருந்தால் அந்த பொருளிலே நஞ்சு பாய்ந்து விடும். அதே போல்தான் ஜீவனோடு இருக்கிற இயேசுவோடு நாங்கள் இணைந்து விட்டால் எங்களுக்குள் ஜீவன் வந்து விடுகிறது. என்ன ஜீவன்? அது வெளிச்சம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இதுவரையிலே நாங்கள் நம்பி வந்த காரியங்கள், கலாச்சாரம் என்ற பெயரிலே நம்பி இருக்கிறோம், மதங்கள் என்ற பெயரிலே நம்பி இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் கடந்து எங்களை சிந்திக்க வைத்து தேவனுடைய வார்த்தையினாலே எங்களை விளங்க வைத்து அந்த வார்த்தைக்கு நாங்கள் உண்மையாகவே எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற அந்த உன்னதமான ஜீவியத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து விடுவோம். அதற்கு பிறகு இவர்தான் எப்படி வந்து என்ன சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்று கேட்டால் கர்த்தருடைய வசனம்தான் உண்மையானது. ஹல்லேலூயா. அந்த வசனத்துக்கு வேற வசனங்கள் எதிராக ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே அழித்து விடுவார்கள். ஆனால் அழியாதது ஒன்று இருக்கிறது. கொளுத்தி கூட பார்த்திருக்கிறார்கள். என்னத்த ஆலயங்களை கொளுத்தி பார்த்திருக்கிறார்கள். ஒரு பைபிள் கூட அதற்குள்ளே எரியவில்லை. அந்த வேதத்திலே அவர் சொல்றார், என்னுடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் அந்த வார்த்தையிலே இருக்கிறபடியால் தான் அதை தேவன் அழிக்கவே விடவில்லை. ஆனபடியால் நம்முடைய வார்த்தை, கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் இந்த நேரமும் கர்த்தரோடு கூட ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். பல இடங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள். செய்து போட்டு எல்லாம் முடிவிலே எல்லாம் சாம்பலா கிடக்கும். ஆனால் அங்கே போய் பார்த்தா பைபிள்கள் எல்லாம் அப்படியே தட்ட தூசி பறந்த மாதிரி சாம்பல் வரைக்கும் பைபிள் அப்படியே இருக்கும். இது கர்த்தர் செய்கிறது. ஏன் என்று கேட்டால் அவர் சொன்னார், என்னுடைய வசனம் அழியாது. 24:35. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆனபடியால் தான் கர்த்தர் அவ்வளவு அவருடைய தன்னுடைய வார்த்தைகளை காக்கிறதான காரியங்கள் நடக்கிறது. உலகத்தில் பாருங்கள், ஆலயங்கள் இருந்துன்னா இடித்து போட்டு போய்விடுவார்கள். அப்ப ஆண்டவர்கிட்ட காரியம் முடிஞ்சுதா? இல்லை. அது எங்கே அவருடைய காரியம் இருக்கிறது? அவருடைய வார்த்தையிலே. அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை ஒருவரும் அழிக்க முடியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தையோ ஒரு போதும் ஒளிந்து போகாது. ஆகவே நமக்கு ஆறுதலும் நமக்கு துணையுமானது கர்த்தருடைய வார்த்தை தான். என்றால் நாங்கள் கர்த்தரை பார்க்கவில்லை. அல்ல மற்றவர்கள் செய்து வைத்திருக்கிற மாதிரி நாங்கள் சிலைகளோ சிறுவங்களோ செய்து வைக்கவில்லை. என்றால் அது தவறு என்று எங்களுக்கு தெரியும். அது எங்களை பார்க்காது, அது எங்களோடு பேசாது. ஆனால் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் தருகிற
ஜீவனுள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். அவர் நம்முடைய தேவையை சந்திக்கிறார், நமக்காக அற்புதங்களை செய்கிறார். ஆகவே எந்த ஒரு மனிதனும் பயப்பட தேவையில்லை. என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒருவர் உயிரோடு இருக்கிறார், அவருக்கு பேர் இயேசு. நீங்கள் உண்மையாகவே உங்களுடைய தேவையை அவருடைய சமூகத்திலே வைத்து ஜெபித்து பாருங்கள். அவரே உங்களுக்கு எல்லா பதவியும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது நீங்கள் கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அந்த திட்டத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்துடுவோம். சில வழியிலே நம்மை சுற்றி பிரச்சனைகளா இருக்கும். இதென்ன தலையை வெடிக்கிறப்பா, எந்த பக்கத்தால போறது என்று தெரியவில்லை, என்ன செய்கிறது என்று நாங்கள் யோசிப்போம். ஆனால் அவரோ அழகாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதன் தேடி ஓட வேண்டிய இடம் இயேசு. இயேசுவிடத்தில் ஓடி, ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகளை நீக்கி போடும், எனக்கு உதவி செய்யும், இப்படி எல்லாம் நடக்கிறதே ஆண்டவரே, என்னாலே தாங்கிக் கொள்ள முடியாது இருக்கிறது, அவ்வளவுத்தையும் தூக்கி இயேசுனுடைய பாதத்திலே வைத்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நிச்சயமாய் நாங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நமக்காக அவர் நீதி செய்கிறதை நம் கண்கள் காணும். நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்வார். ஆகவே ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரிடத்தில் எங்களுடைய காரியங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாய் அதை தேவன் செய்து முடித்து நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவார். ஹல்லேலூயா. அவை தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் தேவனோடு கூட ஜீவிக்கிற இந்த ஜீவியத்திலே எங்களை முழுதாய் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக நிகழ்ந்து முடிந்துவிடும். ஹல்லேலூயா. ஆகவே உண்மையோடு கூட கர்த்தரை சார்ந்து வாழவும் அவருடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கவும் நாங்கள் பழக வேண்டும். நாங்கள் தாய் தகப்பன் நமக்கு ஒரு கட்டளையை சொன்னால் அதை நாங்கள் செய்வோம். அதே போல்தான் கர்த்தர் நமக்கு வேதத்தை எழுதி தந்திருக்கிறார். இந்த வேதத்தின்படி செய்யுங்கள், இதன்படி நடவுங்கள். இதன்படி நடந்தால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். ஆகவே தேவனுடைய திட்டத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்காமல் எங்களுடைய விருப்பத்துக்கு நடந்து அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று நாங்கள் எங்களைத்தான் நாங்கள் மாய்த்துக் கொள்கிறோம். அப்படி மாய்த்துக் கொள்ள வேண்டியதில்லை. அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை 55:22 சங்கீதம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள், அவர்களை தேவன் நீதிமான்களாய் காண்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரே செய்து முடிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே நாங்கள் அங்கே இங்கே என்று ஓட தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே எங்களுடைய பிரச்சனையை விளைவித்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை நீங்காததா இருக்கிறது, இதை நீக்கி போடும், என்னை உண்மையாகவே சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பும் என்று அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்ற பொழுது அவர் கிருபையாய் இறங்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு அழகான கதை உண்டு. அதாவது ஒரு மூதாட்டி பொருள்களை கூடையிலே ஏற்றி சென்று அந்த கூடையை தலைமையிலே சுமந்து கொண்டு போய் அதை விற்று அவர்களுடைய ஜீவனம் செய்கிறவர். அப்படியா ஒரு தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மூதாட்டி நடந்து போகின்ற பொழுது ஒரு நாள் ஒரு நல்ல செல்வந்தருடைய கார் ஒன்று அவருக்கு முன்னாலே வந்து நிற்கிறது. அந்த காரை நிப்பாட்டி போட்டு அவர் சொல்றார், அம்மா நீங்கள் காரில் ஏறி இருங்கோ, நீங்கள் எங்க போக வேண்டுமோ அங்க கொண்டே விடுகிறேன் என்று. நாம் என்னென்ன நினைச்சிருப்போம், முதல் தலையில இருக்கிறத தான் தூக்கி சீட்டில் வச்சிருப்போம். ஆனா ஆட்சி அப்படி செய்யவில்லை, அதோட சேர்ந்து காருக்குள்ள ஏறி இருக்கிறான். அப்ப இப்ப பாரம் யார்கிட்ட இருக்குது? ஆட்சிகிட்ட தான் இருக்கு. அது மாத்திரமல்ல, அவன் காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட துவங்கிட்டான். பின்னால் ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு கேட்டால் அந்த ஆட்சி தாங்க முடியாமல் அவர் அங்கே வேதனைப்படுகிறார். அப்பொழுதுதான் இவர் திரும்பி பார்த்து கேட்டார், அம்மா உங்களை நான் கார்ல ஏறுங்கன்னு சொல்லியிருக்க, நீங்க அதை தூக்கி சீட்ல வச்சு போட்டு ஏறி இருக்கலாமே, உங்களை ஏற்றி கொண்டு போறேன்னா நான் அதை கொண்டு போக மாட்டேனா, அதையும் நான் கொண்டு போவேன், நீங்கள் ஏன் அதை தலையிலே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்படித்தான் இன்றைக்கு சிலர்
என்னுடைய பிரச்சனையை நான் தான் செய்து முடிக்க வேண்டும், நான் தான் தீர்க்க வேண்டும் என்று சுமந்து கொண்டே இருப்பார்கள். அதில்லபடி கர்த்தருடைய சமூகத்திலே அதை வைத்து விடுவது, கர்த்தருடைய சமூகத்திலே அதை போட்டு விடுவது. தேவன் நமக்கு ஆறுதல் தர வந்தவர். அவரை நாங்கள் அண்டிக் கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாய் நாங்கள் ஆறுதலாயும் சந்தோஷமாயும் வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் உண்மையாகவே அவர் ஜீவன் உள்ள தேவன். அந்த தேவனிடத்தில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எந்த ஒரு மனுஷனிடத்திலும் நாங்கள் வரவில்லை, எந்த ஒரு மனுஷனுடைய காரியங்களுக்குள்ளாயும் நாங்கள் வரவில்லை. நம்முடைய கர்த்தர் நமக்கு எழுதி தந்த வசனத்தை விசுவாசித்து இந்த காரியங்களை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகவே ஒவ்வொருவரும் உண்மையோடு கூட கர்த்தரோடு இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்படுகின்ற பொழுது நாம் உண்மையாகவே கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே கல்லென்று சொல்லி போட்டு அவர் நம்மை விட்டுவிடவில்லை. நாம் தான் அவருக்கென்று கட்டப்படுகிற மாளிகைகள். ஹல்லேலூயா. அவருக்கென்று கட்டப்படுகிற மாளிகைகள் எப்படி நாங்கள் தேவனாலே ஒன்றாக இணைக்கப்படுகின்ற பொழுது மாளிகையாக கட்டப்படுகிறோம். அப்படி கட்டப்பட்டு தேவனுக்கென்று உகந்த ஒரு ஆலயமாக தேவனங்களை மாற்றி விடுகிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்துக்குள்ளாய்த்தான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேற பெற்றதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவானதும் கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. இதெல்லாம் எல்லாரும் இடறுகிறவர்கள். இயேசுவிடத்தில் வரப்போகிறோம் என்கின்ற பொழுது அவர்கள் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கிறதில்லை. தங்களுடைய இஷ்டத்துக்கு காரியங்களை செய்து நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படி வாழ சொல்லி ஆண்டவர் சொல்ல இல்லை. அவரிடத்தில் எங்களுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும், இயேசுவினிடத்தில் வைக்க வேண்டும். அப்படி நான் வைக்கின்ற பொழுது நிச்சயமாய் காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதுவும் சும்மா இல்லை. நாமே இந்த உலகத்திலே அநேக காரியங்களை செய்யக்கூடியதாய் அவர் தம்முடைய நாமத்தின் அதிகாரத்தை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய நாமத்திலே நாங்கள் எதை சொன்னாலும் அது நடக்கும். அந்த அளவிற்கு நாங்கள் அவர்களே விசுவாசம் வைக்க வேண்டும். நாம் என்ன செய்வோம்? சொல்லி இருக்கிறார், நடக்குமோ தெரியாது. இதுதான் நம்முடைய நிலை. அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணுகின்ற பொழுது காரியங்களை தேவன் செய்வார். அதே 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் வாசிக்கலாம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தேவனுடையவர்கள் நாங்கள் தேவனுக்காக கட்டப்பட்டு வருகிறோம். அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை விசுவசிக்கிறோம். ஆனபடியால் அவருடையவர்களாய் ஜீவிக்க அவர் எங்களை மாற்றி போடுகிறார். அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ தேவன் எல்லா வழிகளையும் திறந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். ஆகவே உண்மையோடு கூட அவரோடு கூட இணைந்து ஜீவிக்கின்ற பொழுது இந்த காரியங்களுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். சில வேளையில் ஆண்டவர் கல் என்று சொன்னோம்னா நமக்கே யோசனையா இருக்கும், என்ன கல் என்று சொல்ற. இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது, இந்த கல்லுகள் என்னை துதிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் துதிக்கிறோம். அந்த பேதுருவை பார்த்து என்ன சொல்றார்? நீ கல்லாய் இருக்கிறாய் என்று. ஏன்? ஆண்டவருடைய சீஷன். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து அவரை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று வாய் ஓயாது சொல்லுகின்றோம். ஏனென்றால் அவரை மகிமைப்படுத்த அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாங்கள் அங்கே இங்கே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்.
நமக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்வார். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுகிறான் என்று அவரே வந்து எல்லா காரியங்களையும் செவ்வியாய் செய்து முடித்து தம்மண்டை நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். ஆகவே அவருடைய கிருபைக்குள்ளாய் நாங்கள் வாழுவதற்கு தேவன் எழுதி கொடுத்ததுதான் இந்த வேதம். இன்னொரு வாசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:20 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். நம்மை கல்லண்டு போட்டு ஆண்டவர் விட்டுட்டோட இல்ல, அவர் சொல்றார் நான் தான் மூலைக்கல். ஹல்லேலூயா. அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன் பதறவே மாட்டான். ஆகவே ஆண்டவரிடத்தில் எங்களுடைய விசுவாசம் இருக்க வேண்டும். எந்த சேர்ச்சிலேயோ அல்லது சேர்ச்சிகளை நடத்துகிறவர்களிலேயோ எங்களுடைய விசுவாசம் இருக்கக்கூடாது. எங்களுடைய விசுவாசம் எங்கே இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசுவிலே. அவர்களே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை வைத்து அவரோடு கூட நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் நம்மை அருமையாக வழி நடத்துவார். போதா குறைக்கு வேத வசனத்தை நம்மிடத்தில் தந்திருக்கிறார். வசனத்தின்படி வாழ்ந்து நாங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதற்கு தான் நாங்கள் பிரித்தெடுக்கப்படுகிறோம். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடாது. அவரோடு கூட நித்திய நித்திய நித்தியமாய் வாழ்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலத்திலே பல ராஜ்யங்கள் உண்டு. அந்த ராஜ்யங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ராஜ்யங்களாக இருக்கின்றன. ஆனா இந்த ராஜ்யங்கள் எல்லாம் முடிந்து போயிடும். இந்த ராஜ்யங்கள் முடிந்து நாங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் ஆண்டவருடைய பகிரங்க வருகை. இயேசு வரப்போறார் என்று பலர் சொல்லுகிறார்கள். அது இரகசிய வருகை. இது அதாவது பகிரங்க வருகை. எல்லாரும் ஆண்டவரை பார்க்கக்கூடிய வருகை. ஆனால் எத்தனை பேர் நாங்கள் இரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமோ அத்தனை பேரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஏனென்று கேட்டால் பகிரங்க வருகையிலே பலவிதமான உபத்திரவங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து தான் ஆண்டவருடைய வருகையை அங்கே பார்ப்பார்கள். ஆனால் நாங்களோ அதற்கு முன்பதாக தேவனுடைய திட்டத்தின்படி மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இணைக்கப்படுகிற அந்த நிலைக்குள்ளே நாங்கள் கடந்து போவதுதான் இயேசுவை விசுவசிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவைத்து எங்களுடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஓடுகிறோம். அவரை விசுவசித்து நாங்கள் இந்த காரியங்களை செய்கிறபடியால் நாங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. வேறு ஒன்றிலும் விசுவாசம் வைக்க கூடாது. சிலர் சொல்வார்கள் அப்படி இல்லை, இப்படி செய்யுங்கோ, அப்படி செய்யுங்கோ. அதை செய்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஆண்டவருடைய வசனத்தை தள்ளி விடுகின்றோம். அவருடைய வசனத்தை தள்ளி விட்டுட்டு எந்த ஆசீர்வாதத்தையும் நாங்கள் சுதந்திரிக்க முடியாது. ஆகவே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறதோ அந்த வசனத்தின்படி எங்களுடைய விசுவாசத்தை வைத்து கர்த்தரோடு கூட நடந்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். அதுதான் தேவனுடைய அருமையான திட்டம். ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை விளங்கத்தான் அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள், ஆராய்கிறார்கள், காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அது தவறல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் உன்னை நீதிமானாக்கும். ஹல்லேலூயா. இயேசு ஜீவன் உள்ள தேவன். அவர் எனக்காக சிலுவையிலே பலியானார் என்ற அந்த விசுவாசம் நம்மை தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகும். நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவரோடு கூட இணைக்கப்படுவோம். அவை இந்த உறவுக்குள்ளாய் வருவதுதான் முக்கியமானது. இதற்குள்ளாய் வந்து விட்டோமா இருந்தால் நாம் கர்த்தருடையவர்கள், கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிக்க தகுதி பெற்றவர்கள். ஏனென்றால் அங்கேதான் நாங்கள் கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறதான காரியம் நடக்கின்றது. நான் என்னுடைய அப்பா கிறிஸ்தவர்கள் அல்ல அம்மா கிறிஸ்தவள், நான் கிறிஸ்தவர்களுக்கு தான் பிறந்தேன், ஆனபடியால் நான் கிறிஸ்தவன் அல்ல. ஒவ்வொருவரும் இயேசுவை தன் சொந்த வாயாலே அறிக்கை பண்ணி இயேசுவே என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடும், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கும் மட்டும் நம் மீது ஆசீர்வாதம் வாரத்துக்கு வழியே இல்லை. ஏனென்றால் நமக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. அவற்றினுடைய அழுத்தம், அவற்றினுடைய பாவம், அவற்றினுடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்மை நசுக்கிக் கொண்டே இருக்கும். இதிலே இருந்து விடுதலை பெறுவதற்கு தான் இயேசு என்ற நாமத்திலே நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்ற பொழுது நாங்கள் உண்மையாகவே விடுதலையாக்கப்படுவோம்.
தேவன் நம்மை விடுதலையாக்குவதற்காகத்தான் இத்தனை காரியங்களையும் செய்து வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் தேவனுடையவர்களாய் ஜீவிக்க அவர் கிருபை செய்கிறார். அந்த கிருபைக்குள்ளாய் எங்களை நிலைநிறுத்த தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் யாராய் இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். ஆனபடியால் தான் அவர் நமக்காக சிலுவையிலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த பலி நம்மை தேவனோடு இணைத்து விட்டது. அதை நாங்கள் விசுவசிக்கிறோம். இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார். இதை என் வாயினாலே அறிக்கை பண்ணி இயேசுவே என்னை நம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த அற்புதமான வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். ஏனென்றால் நாம் ஜீவன் உள்ளவர்கள், நமக்கு தேவனை குறித்ததான விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். இதற்கு பிற்பாடுதான் நாங்கள் கர்த்தரோடு சேருகின்றோம். ஆகவே தேவனுடைய திட்டப்படி இந்த காரியங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வருகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இங்கே ஏற்கனவே ஞான ஸ்நானத்துக்காக படித்தவர்களும் இருக்கிறார்கள். ஞான ஸ்நானத்திலே கூட இதுதான் முக்கியமான காரியம். என்ன? அவர்கள் வாயை திறந்து அறிக்கை பண்ணி ஆண்டவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் கிறிஸ்து உங்களில் இருந்தால் 19 வாசிக்கும். மனுஷ இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு விருப்பம், இயேசுல எனக்கு சரியான விருப்பம் என்று சொல்றதாலே நான் ரட்சிக்கப்பட முடியாது. அதற்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? என் வாயினாலே இயேசுவை நான் அறிக்கை பண்ண வேண்டி இருக்கிறது. அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். அவரை நான் விசுவசிக்கிறேன் என்று நான் அறிக்கை பண்ணுகின்றது தான் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்று.